Hello dear viewers. வணக்கம். வெள்ள வேஷ்டி ஸ்டைல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்று மோஸ்ட் அவைட்டட் செமிஃபைனல் மேட்ச் நடந்து முடிந்திருக்கிறது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி வெகு விமர்சையாக மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போட்டியை காண சென்ற ரசிகர்களுக்கு தல தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருடைய தரிசனம் கிடைத்தது. ஜி ஃப்ரேமை பாருங்க ஜி, இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த பக்கம் பார்த்தால் மும்பை இந்தியன்ஸ் உடைய உரிமையாளர் நீதா அம்பானி மற்றும் அவருடைய குடும்பம், மற்ற பக்கம் பார்த்தா ஆலியா பட், ரன்பீர் கபூர், KL ராகுல், அதே போல ஜெய்ஷா போன்ற செலிபிரிட்டி பட்டாளமே இந்த போட்டியை காண்பதற்காக மைதானத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஹோம் கிரவுண்ட், மும்பை இந்தியன்ஸ் உடைய ரசிகர் பட்டாளம். அது மாத்திரமல்லாமல் விளையாடிய 11 பேரில் 6 பேர் சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, இஷான் கிஷான், சிவம் டூபே, திலக் வர்மா போன்ற வீரர்கள் மும்பையிலே விளையாடியவர்கள், இந்த மைதானத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள். இவர்கள் தான் அடிக்கப் போகிறார்கள், இவர்கள் தான் பிரகாசிக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நாங்கள் தான் என்று காட்டியிருந்தார்கள் சென்னையுடைய சிவம் டூபே மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர். போட்டியில் என்னென்ன விடயங்கள் நடந்தன என்பது தொடர்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவிலே முழுமையாக பார்க்கலாம். டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தார்கள். துடுப்பாட்டத்தில் இறங்கிய சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் முதலில் இருந்தே அடித்து ஆடத் தொடங்கினார்கள். அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்த கையோடு இஷான் கிஷன் வந்து ஒரு மிகச்சிறப்பான பார்ட்னர்ஷிப் ஒன்றை போட்டார்கள். பவர் பிளேயிலேயே 67 ஓட்டங்கள் வந்தது, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. இதன் பிற்பாடு ஸ்பின் பவுலர்களை சமாளிப்பதற்காக சிவம் டூபே ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு துடுப்பாட்டத்திற்கு வந்திருந்தார். அவர் வந்தது போலவே மிகச்சிறப்பாக அடித்தாடியிருந்தார்கள். இந்திய அணியுடைய துடுப்பாட்டம் இன்று மிகச்சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அனைத்து வீரர்களும் தங்களுடைய ஸ்ட்ரைக் மிகச்சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தார்கள். இங்கிலாந்துடைய களத்தடுப்பை பொறுத்த மட்டிலே மிகவும் குறைபாடாகவே இருந்தது. மூன்றாவது பந்து பிரதி ஓவரின் 2வது பந்திலே சஞ்சு சாம்சனுடைய கெச்சினை ஹாரி புரூக் தவறவிட்டார். இது இந்த போட்டியிலே விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இங்கிலாந்துடைய எல்லா பந்து வீச்சாளர்களும் சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு பிரகாசிக்கவில்லை. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் என்று சொல்கின்ற அளவுக்கு தான் அவர்களுடைய பந்து வீச்சு என்று இருந்தது. மொத்தமாக ஆதில் ரஷீத் T20 சர்வதேச போட்டிகளிலே அதிகூடிய 6 ஓட்டங்களை கொடுத்த வீரராக இன்று சாதனை படைத்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட 6 ஓட்டங்களை அவர் இதுவரைக்கும் வழங்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. துடுப்பாட்டத்திலே அதிரடி காட்டிய இந்திய அணி மொத்தமாக 253 ஓட்டங்களை பெற்றது. சஞ்சு சாம்சன் இங்கிலாந்துடைய பந்து வீச்சாளர்களை கிழித்து தொங்க விட்டார். சேட்டா தான். இந்த 253 ஓட்டங்களோடு சர்வதேச T20 போட்டிகளிலே இந்திய அணி 7வது முறையாக 250 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே இந்திய அணி தரவரிசையில் 2வது மற்றும் 4வது இடத்திலே 250க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்று இருக்கிறது. அதுவும் இந்த வருடம் சிம்பாப்வேக்கு எதிராக நடைபெற்ற போட்டியிலே 256 ஓட்டங்களும், இன்று நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலே 253 ஓட்டங்களுமாக மொத்தமாக 2வது மற்றும் 4வது இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். முதலாவது இடம் யார் என்றால் தீவுக்காரன் தான். 2007ஆம் ஆண்டு இடம்பெற்ற T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே 260 ஓட்டங்களை பெற்று தரவரிசையிலே முதலாவது இடத்திலே இலங்கை அணி இருக்கிறது. துடுப்படுத்தாடுவதற்காக களம் புகுந்த இங்கிலாந்து அணியுடைய துடுப்பாட்ட வீரர்களும் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆரம்பத்தில் அதிரடி காட்டுவதற்காக முயற்சித்தார்கள். ஆனால் மைதானம் மும்பை இந்தியன்ஸுடைய மைதானம். பும்ரா, ஹார்திக் பாண்டியா ஆகியோர் இந்த மைதானத்திலே நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அடுத்தடுத்து பவர் பிளேயிலே விக்கெட்டுகள் விழத் தொடங்கியது. வருண் சக்கரவர்த்தியுடைய ஓவரிலே ஜேக்கப் பேத்தல் தொடர்ச்சியாக 3 சிக்ஸர்களை விளாசிய போது அடுத்த பந்திலே பட்லருடைய விக்கெட்டினை வருண் சக்கரவர்த்தி எடுத்ததும் பார்ப்பதற்கு ரசிக்கும் வகையில் இருந்தது. ஜேக்கப் பேத்தல் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஃபைட்டினை கொடுத்திருந்தார். இந்த போட்டி உண்மையிலே செமிஃபைனல் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது போல 7 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தான் இங்கிலாந்து இந்த போட்டியை பறிகொடுத்தது. 246 ஓட்டங்களை விரசியிருந்தார்கள். ஜேக்கப் பேத்தல் தனி ஆளாக நின்று அணிக்காக போராடி இந்த ஓட்டங்களை பெற்றிருந்தார். 45 பந்துகளிலே 100 ஓட்டங்களை கடந்து T20 உலகக்கிண்ண போட்டிகளிலே குறைந்த பந்துகளில் சதமடித்த வீரர் என்கின்ற பட்டியலிலே 2வது இடத்திலே இவர் இருக்கிறார். முதலாவது இடத்திலே நேற்றைய போட்டியிலே ஃபின் ஆலன் 33 பந்துகளிலே 100 ஓட்டங்களை பெற்றார். 2 சதங்களும் செமிஃபைனலிலே தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அடிக்கப்பட்டிருப்பது விசேட அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 விஷயம் நடந்துச்சு டியர் வியூவர்ஸ். அணியுடைய பயிற்சியாளர் என்று கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டார். கௌதம் கம்பீர் எப்படியெல்லாம் செயற்பட்டாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவனை பார்த்து அடிக்கணும் போல இருக்கிறான்னு கேட்டால் எவனையாவது பார்த்து அடிக்கணும் போல இருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பார்த்து அடிக்கணும் போல இருக்கிற ஒரே ஒரு ஆள் கௌதம் கம்பீர் தான். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். யாரை முறைக்கிறா?
தொடர்ச்சியாக சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான் போன்றவர்களை அணியிலே அவர்களுடைய இடத்தை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் இழுத்தடித்தார். ஆனால் கடைசியாக இந்த போட்டியில் இந்த உலக கிண்ணத்தை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவர்கள் கம்பீரால் கழிக்கப்பட்ட வீரர்கள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. அதே போலதான் அணியுடைய தலைவராக சூரியகுமார் யாதவை போட்டிருக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ் வருவதற்கு முன்பு விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி ஆகியோருடைய தலைமையின் போது கிரிக்கெட்டாக பார்க்கப்பட்டது. பாகிஸ்தான் வீரர்களாக இருந்தாலும் கைகுலுக்கி சமமாக பழகி எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அது பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. ஒரு நாட்டுடைய அரசியலை விளையாட்டிற்குள் ஒரு நாளும் அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. எப்பொழுது சூரியகுமார் யாதவ் ஹேண்ட்ஷேக் பண்ணுவதை நிறுத்தினாரோ அன்றிலிருந்து அவருடைய ஃபேம் இல்லாமல் ஆகிவிட்டது. கம்பீரும் சூரியகுமார் யாதவும் அணியிலே தேவையில்லாத அணிகள் தான். ஒளிச்சிக்கு ஒலாத்தராகளை போல டீமில் இருக்கிறவர்கள் வெண்டு கொடுக்க இவங்க ரெண்டு பேரும் முகத்தை காட்டிக்கு பேர் எடுத்துக்க தெரியுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்திய அணியை ஃபைனலில் கொண்டு வந்து நிறுத்தியது ஒட்டுமொத்தமான டீம் எஃபெக்ட், ஒற்றுமையின் காரணமாகத்தான் அந்த அணி இன்று ஃபைனலிலே இருக்கிறது.